பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வருகிறார். அங்குள்ள அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கும் பிரதமர் மோடி கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார். இதைத் தொடர்ந்து மே 31 மற்றும் ஜூன் 1 தேதி என 2 நாட்கள் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதேபோல் காங்கிரஸ் சார்பிலும் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4 தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் குடும்ப அரசியல் நடத்தும் கட்சிகளில் பெரும் பிரிவினை ஏற்படுத்தும் என பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஒடிசாவின் கேந்திரபாராவில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி ஜூன் 4க்கு பின் 6 மாதங்களில் நாட்டின் வளர்ச்சி புதுவிதமான வேகத்தை எட்டும் என்றும் மறுபுறம் குடும்ப அரசியல் நடத்தும் கட்சிகளில் பிரிவினை ஏற்படும் என்று காட்டமாக பேசினார். பஞ்சாப் மாநிலம் லூதியானா காங்கிரஸ் வேட்பாளர் அமரிந்தர் சிங்கை ஆதரித்து ராகுல் காந்தி தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய ராகுல் காந்தி போதைப்பொருள் பிரச்சினை பஞ்சாபில் இன்று கூட இருந்து வருகிறது என்றும் அதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று காட்டமாக பேசினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மிர்சாப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் பாஜக அரசு விவசாயிகளை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டி பேசினார். அப்போது பேசிய அவர் பாஜக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக உறுதியளித்தனர். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் பெரிய வணிகர்களின் 25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்களை பாஜக தள்ளுபடி செய்தது. ஆனால் அவர்கள் ஒருபோதும் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யவில்லை என்று விமர்சித்து பேசினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. பிரேசில் அதிபர் இனாசியோ லுலா டா சில்வா தொடர்ந்து இஸ்ரேலை விமர்சனம் செய்து வந்தார். காசா மீதான தாக்குதலை ஹோலோகாஸ்ட் உடன் ஒப்பிட்டு விமர்சித்தார். இதனால் பொது கண்டனம் தெரிவிக்க பிரேசில் தூதருக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் சம்மன் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கான பிரேசில் பிரதமரை திரும்பப் பெறுவதாக பிரேசில் அதிபர் அறிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு